தான் கடையை பாத்துக்கணும்னு எங்கேயாச்சும் யோசிச்சியா? இதையே உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல, உனக்கு எதுக்குடா சினிமா ஆசை எல்லாம்? தங்கச்சிக்கா, ஏற்கனவே அவங்க என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க, இதுல நீங்களுமா? டேய் குரு, என்னடா ஆச்சு? ஏன்டா அழற? அது ஆபீஸுக்கு காலையில போனல, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். நான் டைம் ஆச்சுன்னு சொன்ன போதெல்லாம் டைரக்டர் இப்ப வந்துருவாருன்னு சொல்லி சாயந்தரம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் டைரக்டர் வந்தாரு, நடிச்சு காட்ட சொன்னாரு. நடிச்சு காட்டினேன், எல்லாரும் கேலி பண்ணி சிரிச்சாங்க. நான் நல்லா தான் நடிச்சு தெரியுமா? அதுல ஒருத்தர், நீ எல்லாம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்துட்டு வாடான்னு சொன்னாரு. ஏன் தங்கச்சிக்கா, என்னை மாதிரி ஆள்லாம் நடிக்கவே கூடாதா? டேய், இல்ல, நீங்களும் அப்படித்தானே சொன்னீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. நான் சொன்னது உன்னை கஷ்டப்படுத்திருந்தா சாரிடா குரு. பரவாயில்ல தங்கச்சிக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி தானே சொல்றீங்க. என் மூஞ்செல்லாம் நடிக்க ஆசைப்படக்கூடாது தானே? டேய், எவன்டா சொன்னது? சொன்னவன் என்ன பெரிய புடுங்கியா? நீ பெரிய